ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஐசிஐசிஐ ப்ரீபெய்ட் கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லாகின் பண்ணலாம், அதாவது ஃபஸ்ட் டைம் எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸ் எப்படி செக் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீபெய்ட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒன் கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக போகிறதால இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அண்டு நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரீபெய்ட் கார்டு லாகின் அப்படின்னு பார்த்தா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷனாக செல்ஃப் கேர் போர்ட்டல் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிஃப்ட் கார்டில் இருக்கிற 16 டிஜிட் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாம் இப்போ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் பேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போ கார்டு நம்பரை பார்த்து நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஸோ என்டர் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவிவி நம்பர், ஸோ அதாவது டெபிட் கார்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ் தான் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணணும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு, அதாவது லாகின் பாஸ்வேர்டு அண்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம பார்த்தோன்னா எந்த ஒரு பாஸ்வேர்டாக இருந்தாலும் நமக்கு நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ்வேர்டு அண்டு யூசர் ஐடி அப்படி இருக்காது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட், அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த மெத்தடில் உங்களுடைய யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறோம், அதாவது யூசர் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ யூசர் ஐடி நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் ஸ்பெஷல் கேரக்டரில் மட்டும்தான் இந்த யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் பண்ணுறேன் -_. ஸோ இந்த 4 லெட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ்அப் பண்ணி உங்களுடைய யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா -_. மினிமம் பார்த்தோன்னா 5, மேக்ஸிமம் 30. ஸோ இப்படி உங்களோட யூசர் ஐடி பார்த்தோன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா டாட், ஸோ _, ஐஃபன். ஸோ இப்படி உங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ்அப் பண்ணி உங்களோட யூசர் ஐடி பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த 4 லெட்டர்ஸில் மட்டும்தான் நீங்கள் யூசர் ஐடி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதர்வைஸ் நம்பர் ஆர் ஹேஷ் ஸ்டார் இப்படிலாம் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு இந்த 4 வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ்அப் பண்ணி உங்களுடைய யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பாஸ்வேர்டு நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் அண்டு ஒரு நம்பர் அண்டு ஒரு ஸ்மால் லெட்டர். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் நம்பர் ஹேஷ், அட், ஸ்டார் அண்ட் ஐஃபன் அண்டு டாட் அண்டு கமா அண்டு பர்சன்டேஜ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்டர் பண்ண லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ண பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. ஸோ இது நீங்கள் எப்படி என்டர் பண்ணணும்னா ஸோ சேம் மெத்தட் தான். அண்டு ஒரு நம்பர் அண்டு கேபிட்டல் லெட்டர் அண்டு ஒரு ஸ்மால் லெட்டர் அண்டு ஆல்ஃபபெட்டிக் ஸ்டார், ஹேஷ், அட், மறுபடியும் பார்த்தீங்கன்னா டாட், ஐஃபன், ஒரு ஸ்லாஷ். ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ 2 பாஸ்வேர்டு அண்டு ஐடி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்டு செக்யூரிட்டி கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ எஸ்கே அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபேவரட் அனிமல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் தான். அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டால் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி
உங்களுடைய பாஸ்வேர்டு அண்ட் யூஸ் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பிளேஸ் ஆஃப் பர்த், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஃப். ஸோ இப்படி பார்த்தா க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ சப்மிட் கொடுத்ததும் உங்களுடைய நெக்ஸ்ட் ஒன் பேஜ் எப்படி இருக்குன்னு நான் ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதும் நெக்ஸ்ட் ஒன் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீலோட் ஆயிரும். இதில் உங்களுடைய யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு அண்டு கேப்சா. ஸோ இந்த கேப்சா பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாகின் பண்ணிவிட்டு இந்த பேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போது நம்மளுடைய யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு அண்டு கேப்சா ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம என்டர் பண்ணி வச்சு அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக தான் நான் லாகின் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுறேன், வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய மெயின் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 16 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் உங்களுடைய மினி ஸ்டேட்மெண்ட் ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கு அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்டு ஸோ இந்த பேஜில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்சி கோட் அண்ட் எவ்வளோ பேலன்ஸ் அண்டு பில்லிங் அட்ரஸ் ஸோ எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்கா, ஸோ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் டேட், ஸோ உங்களுடைய நேம், ஸோ எந்த ஸ்டேட்டு இது, ஸோ எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டு ஃப்ளிப்கார்ட் அண்டு அமேசானில் நம்ம எப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸோ அதையும் பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். அண்டு நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி அமேசான் அப்ளிகேஷன் அண்டு ஃபோன்பே எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும், அதாவது யூபிஐ அப்ளிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது மொபைல் ரீசார்ஜ் அண்ட் டிடிஹெச் ரீபேமெண்ட், ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வீடியோஸில் நம்ம கன்யூஸாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது போல் அப்டேட்டான தகவல் நீங்கள் கன்யூஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.